ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் கவலை இல்லை. அதை வெளிப்படையாக மனதில் இருந்ததை இருந்தபடி சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் எங்க வரார்? களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். இப்போ இந்த 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எனக்கு நன்மையா, அவர் மூலமாக, ஏன்னா இவர் 12ஆம் இடத்து அதிபதி இல்லையா, விரையாதிபதி இல்லையா, இவர் 7ஆம் இடத்திற்கு வர்றார் இல்லையா, 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம் இல்லையா, அப்போ இந்த களத்திரஸ்தானம் மூலமாக எனக்கு நஷ்டமா? முதல்ல நான் இப்படி தான் யோசிப்பேன். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏதாவது நஷ்டப்படுத்திடுவாரோ, நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு யோசிக்க மாட்டோம். எங்கேயாவது வீண் விரையம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்குது. ஏன்? இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அதாவது ஒரு பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது குருவை மாத்திரம் வச்சுக்கிட்டு நாம் பயிற்சி பார்க்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே இருக்குதுங்கிறத பார்த்துக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் இந்த இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். இவர் மூலமாக எனக்கு என்ன நன்மை நடக்க போகிறது. ஆனால் அதே நேரம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இங்கே சுய ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு 20% இந்த பயிற்சி பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற 75% உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது. அதுக்கு தான் அந்த சுய ஜாதகத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன் சுய ஜாதகத்தில் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த குரு பகவானை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், கடகராசிக்குள்ளே, அதாவது மிதுன ராசியில் இருந்தார், இப்போ அவர் கடகராசிக்குள்ளே வரார். இப்போது அந்த கடகராசி மண்டலத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில கிரகங்கள், ஒரு 2-3 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கிரகத்தை இந்த குரு பகவான் தொட போகிறார். அந்த குரு பகவான் கிராஸ் பண்ண போகிறார். இப்போ அவர் கிராஸ் பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் மாறுபடும். சிலருக்கு, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு இந்த குரு பகவான் துலாமிலோ விருச்சிகத்திலோ இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு தசா புத்தின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது குரு தசையாகவே நடந்துட்டு இருக்கலாம். அதில் ஒரு குரு புத்தி இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு தசையில் குரு வந்துட்டு போகலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களும், 75% விஷயங்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கு. இப்போ இதில் சொல்கிற இந்த 25%, 20லிருந்து 25% இவர் இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்கிறாருங்கிறது தான். ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, நெகட்டிவான எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையோ, எந்த ஒரு காணொளி காணும் பொழுதோ அதனுடைய எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனதிற்குள்ளே வைக்காதீர்கள். நேர்மறையான எண்ணங்களை உள்வாங்கிக்கோங்க. எதிர்மறையாக யாராவது ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார், அல்லது உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருப்பார். அந்த உங்களுக்குன்னு இருக்கிற வழிகாட்டியோ உங்களுக்குன்னு இருக்கிற ஜோதிடரையோ நீங்கள் நம்பணும். உங்களுக்கு அது போன்ற யாருமே இல்லைங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஆஸ்ட்ரோவெட், இங்கே நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. அந்த ஜோதிடர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். எந்த மந்திரம் சொல்லலாம், எந்த ஜெபம் செய்யலாம், எந்த மந்திரத்தின் மூலமாக நம்மளுக்கு சக்தி கிடைக்கும், எந்த கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். அதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் சில விஷயங்கள் இருக்குது. அது பரிகாரங்கள் சொல்லும் பொழுது ஒரு காணொளி போடுறோம், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குரு பகவான் எந்த இடத்தை பார்வையிடுகிறார்? 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்புறம் என்னுடைய ஜென்ம ராசியை அவர் பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடு மீனம், 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எனக்கு நல்ல இன்ட்யூஷன் கிடைக்கும். யார் மூலமாக? குரு மூலமாக நல்ல இன்ட்யூஷன் கிடைக்கும். இதை செய், இதை செய்யாத. ஒரு விஷயம் நீங்களே நல்லா யோசிச்சிங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உங்கள் மனசில் முதல்ல ஒரு விஷயம் டக்குன்னு தோணும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், இதை செஞ்சால் நம்மளுக்கு வெற்றி அடையுமோ தெரியலையே அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதில் ஸ்கிப்பில் தான் தோற்று போகும். அப்போது உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உங்கள் ஆள் மனதில் முதல்ல ஒரு கிளிக் வருது பார்த்தீங்களா, அதுதான் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிளிக். அதை கொடுக்க தான் குரு பகவான். இப்போ அவர் 7ஆம் இடத்திலிருந்து அவர் உதவி உங்களுக்கு செய்ய போகிறார்.
அதை அவர் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கான முயற்சி எடுக்கணும். ஏன்னா அவர் 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களை முயற்சி அடைய செய்வார். எப்படி? அதை முயற்சி செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவார். யார் தூண்டி விடுறாங்க? 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா யாரு? நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் தான் உங்களுக்கு குருமார். அவர் உங்களுக்கு தூண்டி விடுவார். அவர் தூண்டி விடும்பொழுது நீங்கள் செய்வீங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். லாபங்கள் உண்டு. இப்போ காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தை அவர் பார்வையிடுறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தை அவர் பார்வையிடுறதுனால உங்களுக்கு தொழில் மூலமாக லாபங்கள் உண்டு. அதே நேரம் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி, வெளிநாடு, வெளி வட்டாரத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். யோசிங்க, செயல்படுங்க. 40லிருந்து 50% வெற்றி குரு பகவான் தருகிறார். மீதி 60% வெற்றி அல்லது 50லிருந்து 60% வெற்றி உங்கள் கையில், உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறது. அதை தேடுங்கள், கிடைக்கும்.